ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, நாங்கள் டிமார்ட்டுக்கு போக போகிறோம். டிமார்ட்டு போய் ஷாப்பிங் தான் பண்ண போகிறோம். வீட்டுக்கு சில மளிகை சாமான் பொருள்லாம் தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன வேணுமோ அதை தான் வாங்க போகிறோம் இன்னைக்கு. அதுக்கப்புறம் என்னன்னா, பாப்பா இன்னைக்கு ஊர்லேருந்து வரா. அவங்க வீட்டிலேருந்து நம்ம வீட்டுக்கு இன்னைக்கு வரா. இன்னைக்கு அதுக்கப்புறம் நாங்க என்னென்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி தான் நீங்க ஒண்ணு ஒண்ணா பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் என்னென்ன பண்ண போறோம்னு சொல்லி. என்ன மாமா எங்க கிளம்பிட்டோம்? பைக்ல கிளம்பிட்டோம். டிமார்ட் பர்ச்சேசிங். ம். கார் எல்லாம் கஷ்டமா இருக்கு. ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணலாம் பார்த்தா ஆட்டோ ஸ்டார்ட் ஆகல. வந்தது ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணோம். டிமார்ட் தானே இங்கே தானே சொல்லிட்டு பைக்கில் கிளம்பி வச்சு கார் வந்து நல்லா ஆகிடும் அடிப்படை வரத்துக்கு ஒரு சர்வீஸ் வந்தாச்சு. சவுண்ட் கம்மியா கேக்கு, காத்து அடிக்குது. இப்போ கார் சர்வீஸ் விட்டாச்சு. பைக்கில் போயிட்டு இருக்கோம். ஆட்டோவும் ரெடியாக ஸ்டார்ட் ஆகலாம் தெரியல. ஆட்டோ எடுக்கதே இல்லை. ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் ஆகலை. வந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம் அந்த ஆட்டோவை. அதனால பைக்கில் ஜாலியாக டிமார்ட்டுக்கு கிளம்பிட்டோம் பர்ச்சேசிங். இன்னைக்கு வாங்க, இன்னைக்கு எங்க போறோம் நான் அப்படியே வீடியோக்குள்ள லைஃப் ஸ்டைல். மளிகை சாமான் ஃபுல்லாக வாங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இங்கே வந்து சில பொருள்லாம் இல்லை, அதெல்லாம் வந்து நாங்கள் வெளியே தான் வாங்கணும். பில் எவ்வளோ வந்துச்சு நான் வீட்டுக்கு போய் சொல்கிறேன். மாமா பைக் எடுத்துட்டு இருக்கிறாரு. வேற ஒன்னிலன்ட்டு ஜாஸ்தியாகிடுச்சு. ஃபர்ஸ்ட் இந்த பேக் எடுத்து வச்சுருவோம். ஃபர்ஸ்ட் இந்த பேக் எடுத்து வைங்க. மீதிய வண்டிக்குள்ள போடலாம். போடுற வரைக்கும் வண்டிக்குள்ள போட்டு அதுக்கு பேக் மேல வச்சுக்கலாம். பிஸ்கெட்லாம் இது பிஸ்கெட்டை விட்டுறேன், இங்க வச்சுறேன். இதெல்லாம் வண்டிக்குள்ள போடலாம். இது அது மேல வை. அத பிஸ்கெட் அது மேல வச்சுக்கணும். வச்சு கட்டிடுங்க, அதுல மேல வச்சு கட்ட முடியாது. உட்காருப்பா. பைய ஸ்கூட்டி கட்டலாம், கீழே விழாம சரியாம இருக்கு. கார் இல்லாம கஷ்டமா இருக்குப்பா. ஆட்டோவும் ஸ்டார்ட் ஆக மாட்டுது. எடுக்காம இருக்காதுன்னா கேட்கறதே இல்லை, அப்படியே விட்டாரு. எல்லாமே சதி பண்ணுது. உட்காரு. கடைக்கு போயிட்டு வந்துச்சா? ஆமாப்பா. வெயில் எப்படி இருக்கு? முடியல, சொல்லிக்கிற மாதிரி இல்ல. அதுல போயிட்டு வந்தாவே பைக்ல போயிட்டு வெயிட்ல போனதுக்கே கேரா எடுத்து. வெயில் அதிகமா இருக்கு. வெயிட்டா புஷ் பண்ணிட்டு வெயிட்டா நான் ஒண்ணும் இல்ல, எல்லாம் கம்மியா தான் வாங்கணும். பார்த்து பார்த்து வாங்கினா கூட இதுல இன்னும் கொஞ்சம் நிறைய பொருள் எல்லாம் மிஸ்ஸிங் தான். கம்மியா தான் வாங்கியிருக்கோம். அதுக்கே ஒன்னும் இல்ல, அங்க 3000 ரூபாய் ஆச்சு. இப்ப ஆப்பிள் இந்த செல்வ மார்ட்ல வாங்கினதுக்கு எவ்வளவு வந்துச்சு? 300 ரூபாய். மொத்தம் ஆப்பிள் 500 ரூபாய் ஆச்சு. 3500 ரூபாய். ஒண்ணுமே இல்ல, சும்மா இப்படி கடைக்கு போயிட்டு வந்தா 3500 ரூபாய். அதான் என்ன வாங்கினேன்னா ஃபில்டர் காஃபி. இது வந்து செல்வ மார்ட்ல வாங்கினேன். டிமார்ட்ல அங்க இல்ல தானே இது. அதனால இது இங்க வாங்கினேன்னா கம்பு வந்து டிமார்ட்ல கிடைக்கல. அதனால கம்பு இங்க 1 கிலோ வாங்கினேன் கம்பு. இதெல்லாம் செல்வ மார்ட்ல வாங்கினது. அப்புறம் சிகப்பு அரிசி, இது கொஞ்சம் புட்டு எதனா செஞ்சு சாப்பிடலாம்னு ஆசையா வாங்கினேன். மாவு அரைக்கணும். அப்புறம் ஆப்பிள் தான் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆப்பிளே விலை தான் இப்போ கொஞ்சம்.
ஆப்பிள் வாங்கினேன். வேற எந்த பழமும் வாங்கல. என்ன சொல்றதோ. அங்க நல்லது டிமார்ட்ல வந்து ஆஃபர் இந்த பிஸ்கெட். 125 ரூபா 79 ரூபாய்க்கு ஆஃபர் வாங்கலாம். எம்ஆர்பி 125 ரூபா அதான் 79 ரூபாய். வாங்கலாம். சிலதெல்லாம் ரேட்டு தெரியாது. இப்ப பில்லெல்லாம் பார்த்து முடியாது. அதனால பிஸ்கெட் வாங்கணும். எனக்கு வந்து மில்க்கு பட்டரு இதெல்லாம் சாப்பிட்டா ஓவரா சுகர் இருக்கும். அதனால வந்து நான் மேரி பிஸ்கெட் வாங்கினேன். வெரி குட். சாப்பிடவே மாட்டேன். சரி பரவாயில்ல, இது சுகர் கம்மியா தான் இருக்கும், அப்படி சுகர் இருக்காது. ஏன்னா ரொம்ப திடீர்னு பசி ஜாஸ்தியா எடுக்குதா, என்ன பண்றதுன்னு தெரியல. மாத்திரை வேற போடுறேன்னா எனக்கு நார்மலா மாத்திரை போட்டா ரொம்ப முழுங்க முடியாது, கசப்பு ரொம்ப ஜாஸ்தியா தெரியும். அதுக்காகவே அந்த டைம்ல எதனா கடிச்சு சாப்பிடணுன்றதுக்காகவே அப்புறம் சாப்பிடாததெல்லாம் வாங்கி வைக்க வேண்டியது. அப்புறம் இந்த 2 பிஸ்கெட் வாங்கினேன். டாப் ராமன் கறி நூடுல்ஸ் அது 2 வாங்கினேன். வெளியே வந்து 120யா, அதான் 120 போறது. அங்க வந்து 79. சில பொருள் வாங்கலாம், சில பொருள் வேலை. இப்ப பாருங்க, நான் கம்பு கேழ்வரகு வந்து இங்க டிமார்ட்ல வந்து 70 ரூபாய் 80 ரூபாய் தெரியல ஒரு கிலோ. ஆனா நான் இங்க வாங்கின செல்வ மார்ட்ல வந்து 55 ரூபாய் தான் ஒரு கிலோ. அநியாயமா இருக்கும். சிலதெல்லாம் அநியாயமா இருக்கும். டிமார்ட்ல என்ன வாங்கலாம், இந்த மாதிரி ஆஃபர்ல பை ஒன் கெட் வாங்கலாம். நெய் வாங்கலாம், எண்ணெய் வாங்கலாம். இது வந்து மக்ரோனி வந்து எவ்வளவு போட்டுருந்துச்சு, 90 ரூபாய் இருக்கும்ல, 100 ரூபாய் கிட்ட. அங்க வந்து 55, அதான் 60 ரூபாய் ஆஃபர். அதனால அது ஒரு கிலோ வாங்கினேன். அப்புறம் சாமிக்கு ஏத்த கம்ப்யூட்டர்ஸ் ஆஃபர் இது 40 ரூபா 45 ரூபாய். இது ஒண்ணு வாங்கினேன். அப்புறம் இது பாத்ரூம், அது ஆஃபர் தாங்க. 3 பாக்கெட் தான் இருக்கும். 120யா, அது கம்மி, அது ரேட்டு 5 ரூபாய் தானே ஆஃபர். இல்ல அது ரேட்டு கம்மி பாருங்க. டிமார்ட் ரேட்டு கம்மி. ரேட்டு பில்லு பார்த்தா தெரியும். அது பை ஒன் கெட் ஒன். எம்டிஆர் பெருங்காயத்தூள் வந்து பை ஒன் கெட் ஒன். அது எப்பவுமே இருக்கும் ஆஃபர். அது இருக்கும். முன்னெல்லாம் ஆச்சில இருக்கும், இப்ப ஆச்சி கொடுக்க மாட்டோம் தெரியும். இதுவும் நல்லா வாசனையா தான் இருக்கும். இது என்னது, சாமை பவுடர் அரிசி கஞ்சிக்கா? கஞ்சிக்கு வாங்க மாட்டேன். இது வந்து பொங்கல் எல்லாம் செஞ்சு சாப்பிடலாம்னு சொல்லி சாமை அரிசி வாங்கினேன். அதெல்லாம் நான் சாப்பிட்டதே இல்ல. இப்ப எல்லாம் புதுசா சாப்பிடுறேன் நானு. சாமை அரிசி வாங்கினா, அதுக்கப்புறமா இது வந்து சோளம் ரவை வந்து உப்புமாவுக்காக வாங்கினேன். இது நல்லெண்ணெய் 777. பிரபாகர் சொன்னா இது ரொம்ப நல்லா இருக்குன்னு, இதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி பார்க்குறேன். 777 யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இது வாங்கினேன். அப்புறம் நாம எப்பவுமே போனாலும் மில்க் மிஸ்ட் நெய் 1 kg தாராளமா வாங்கலாம். ஆனா இதுவே 600 எவ்வளவு போட்டு, வெளியில 800 ரூபாய்ல, வெளியில 650 ரூபாய். நெய் சமையல் எண்ணெய் வாங்கலாங்க, டிமார்ட்ல ரேட்டு கம்மியா இருக்கும். ஆயில் 163 ரூபாய் தான். அது ஆயில் வந்து 3 லிட்டர் தான் இப்போதைக்கு வாங்கணும். பட்ஜெட் ப்ராப்ளம் மாசம் கடைசியில. அப்புறம் அம்மா தேங்காய் எண்ணெய் இருந்தாங்க, அது அம்மாவுக்காக தேங்காய் எண்ணெய் வாங்கினேன். அப்புறம் இது காராமணி, ஒயிட் காராமணி 1/2 kg. அதான் டெய்லியும் ஒரு தானிய ஐட்டம், சிறுதானியம் சாப்பிடணுமா. அதனால டெய்லி புரோட்டீன் தேவை நமக்கு. ஒண்ணு முட்டை வாங்கலையே, புரோட்டீன் நமக்கு. முட்டை வந்து கறி ஆச்சு, அந்த ரேட்டுக்கு இருக்கு முட்டையும். என்ன பண்றது. இது வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த கேழ்வரகு தான் வெளியே கம்மி ஃப்ரெண்ட்ஸுங்க. அதாவது லூஸ்ல வாங்கினா அங்கேயே கம்மியா தான் இருக்கும். லூஸ்ல அங்க இல்ல, பாக்கெட்னாவே ரேட்டு தான். நீதான் நான் ஹோல்சேல்ல வாங்கி தரேன், மளிகை சாமான் வாங்கி தரேன், நீதான் வேணான்ற இங்க வாங்கிக்கிறேன் டிமார்ட்ல போயிட்டு. அவசரப்பட்டுட்டேன். சரி ஓகே, இது 1 கிலோ வாங்கினேன். அப்புறம் வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை இது ஒரு 1/2 கிலோக்கு மேல இருக்கும். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. இது வாங்கினேன்.
கடலை பருப்பு சிக்கன் கடலை பருப்பு வாங்கினேன். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான், நிறைய வெள்ளை மூக்கடலை அது வாங்கினேன். உடைச்ச கடலை வாங்கினேன். வேர்க்கடலை இருக்குது வீட்டுல, உடைச்ச கடலை தான் சுத்தமா இல்லை. அப்புறம் கருப்பு மூக்கடலை எல்லாமே காலையில டெய்லி ஒரு ஒரு பயிர் வகை அழிச்சு சாப்பிடலாம். அதனால அது வாங்கினேன்னா. அப்புறம் என்ன ரவை? கோதுமை ரவை. கோதுமை ரவை வாங்கினேன். சம்பா ரவையா இது வாங்கினேன். நான் இதெல்லாம் சாப்பிட்டதே இல்லை என் வாழ்நாள்ல. சாப்பிட்டாதெல்லாம் வாங்கியிருக்கேன். அப்புறம் மைதா வந்து ஒரு கிலோ தான் வாங்கினேன். 1 கிலோ வாங்கணும். அப்புறம் பச்சை பருப்பு வாங்கினேன். வீட்டுல இருக்கு, இருந்தாலும் எல்லாத்துமே கொஞ்சம் கொஞ்சம், அதனாலதான் வாங்கியிருக்கேன். அப்புறம் அவ்வளவுதான். காஞ்ச மிளகா தாளிப்பு போடுறதுக்காக காஞ்ச மிளகா வாங்கணும். அப்புறம் இது என்னது, ஆப்ப சோடா, வெந்தயம், கடுகு. பாத்துக்கோங்க. இந்த கூல்ட்ரிங்க்ஸ் பல்பி ஆரஞ்சு குடிக்க வேணாம்னா மாமா கொஞ்சமா குடிக்கலாம் அப்படின்னாரு. சரி என்ன பண்றது, கொஞ்சம். ஆனா வாங்கி வைக்கிறதுதான் பேரு, ஃப்ரிட்ஜ்ல வச்சிருவோம். ஆனா இது எங்க காணாம போகுதுன்னு தெரியாது. நான் ஒரு வாட்டி தான் இவ்வளவுதான் குடிப்பேன், அப்புறம் காணாம போயிடும். அப்புறம் எனக்காக யோகட் வாங்கினேன். மேங்கோ யோகட், மேங்கோ ஃப்ளேவர்ல ஒண்ணு வாங்கினேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்க, மொத்தம் காமிங்களேன், எவ்வளவுதான் இருக்கு. 3500 ரூபாய் ஆயிடுச்சு. ஒன்னும் இல்ல, எல்லாமே நீங்களே பாத்துக்கோங்க. எல்லாமே கம்மி கம்மியா தான் வாங்கணும். என்னதான் வாங்கினாலும் விலைவாசி பயங்கரமா ஏறி போயிருக்கு. எல்லாமே ஏறி போயிருக்கு. இதுல பாருங்க, நம்ம என்னன்னா இன்னும் வாங்காதது நிறைய மளிகை சாமான்னு பாத்தீங்கன்னா இதுதான் தவுளு தான் வாங்கிருக்கோம். இன்னும் ஃபுல்லா வாங்கினா எவ்வளவு வந்துடும் பாத்துக்கோங்க. ஒண்ணு இல்ல, அதுக்கே இவ்வளவு. சரி ஓகே, நம்ம கிட்ட இப்போதைக்கு இது மட்டும் தான் இல்லன்றதுக்காக நாங்க இது வரைக்கும் வாங்கணும். மீதி எல்லாமே இருக்கு. அதனாலதான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய்.